நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் குரோதி வருடத்தில் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கனாக்க என்ன விதமான பலன்கள் இருக்குது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது, இதை நம்ம பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஆமாம் பாதகமாக எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பொது பலனாக தான் பார்க்கும். இது வாழ்நாள் பலன் கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகம் அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகம் அதுதான் பார்த்திங்கனாக்க உங்களுடைய வாழ்நாள் பலன். ஓகேங்களா? இது கோச்சார நிலைகளில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றத்திற்கு, கிரகங்களோட மாற்றங்களுக்கு ஏற்றார் போல் என்ன நடக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்கையில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஷபராசியை பொறுத்த வகையில் நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா நிறைய ஜாதகங்களை ரிஷபராசி நேயர்கள் அனுப்பி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிறப்பான வழிகாட்டுதல் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், அந்த வகையில் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க இப்போ ரிஷபராசி அப்படின்னா ராசியிலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு. அங்கே குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் பார்த்தோம்னாக்க ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல போய் நீசம் அடைந்து இருக்கிறார். சுக்கிரன் நீசமடைந்து கேதுவோடு சேர்ந்து நீசமடைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்கள், 2ஆம் இடத்துல செவ்வாய், ஏழுக்குடையவர், ஏழுக்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆமாம், அவரே பார்த்தீங்கன்னா ஏழுக்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது. அடுத்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் சூரிய பகவான் ஆட்சி பெற்றவரோடு புதன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ல் ராகு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. இந்த அமைப்புகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு ராசியிலே இருக்கக்கூடிய குரு பாருங்க, குரு பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பார்க்குற பலன்கள், பார்வை பலன்கள், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் பார்வை பலன்னு பார்க்க போனோம்னா ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டும்தான் நீசகதி அடைகிறார். அதுவும் எப்போனா புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி, அக்டோபர் 19ஆம் தேதி அவரும் ஆட்சி பலம் பெறுவார், ஆட்சி பலம் பெறுவார். அப்போ எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 18 நாட்கள், 18லிருந்து 19 நாட்கள் மட்டும் நீசகதியில் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்க போகுது. ஏன்னா ஏழுக்குடையவர் 2ல். அப்போ என்ன, மனைவி, நண்பர்கள், மனைவி சார்ந்த வருமானம், அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், ஒற்றுமை பலப்படுதல், குடும்பத்தில் கூட பிறந்தவர்கள் தனக்கு உதவி செய்கிறது, அவங்களோட பலன், அவங்களோட வழிகாட்டுதல் கிடைக்கிறது, அவங்க நமக்கு பக்கபலமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்து குரு பாருங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறார், நீசமடைந்த சுக்கிரனையே பார்க்குறார், அங்கே கேது பகவானும் இருக்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேது பகவானும் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கேது பகவானோட சேர்ந்த சுக்கிரன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் செலவாகக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஆரம்பிக்க வேண்டாம்.
அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலபுலங்கள், அதே நேரத்தில் கோவில்கள் சார்ந்த விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அதில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கான கல்வி செலவு, குழந்தைகளுக்கான புது விஷயங்களை திட்டமிடுறது, அதாவது பூர்வீகம் சார்ந்து புது விஷயங்களை திட்டமிடுறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த காலகட்டத்துக்கு. ஆமாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. அப்போ 2 கூடையவன் 4 கூடையவன் சேர்ந்து 4ஆம் இடத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. புது வண்டி வாகனங்களை ஏற்கனவே வாங்கணும்னு அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாங்கலாம். அதே நேரத்தில் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அரசாங்கத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அல்லது புது அரசு சார்ந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, அதே போல் புதுசாக அரசு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு முயற்சி எடுத்தவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்கள், 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி வரை அங்கே தான் இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து 11ஆம் இடம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், முகம் தெரியாத நண்பர்களோட ஆதரவு, ஒற்றுமை, இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரிஷபராசியை பொறுத்த வகையில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதுவும் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் 18 நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் நீசமடைந்து இருக்கிறார். அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வீகத்தில். அப்போ இந்த 18 நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், மனைவியோட பேசுகிறது பண்ணுறது, அதே போல் பெண்களிடத்தில் பேசுகிறது பண்ணுறது, ஆமாம் பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள். அடுத்து பார்த்தோம்னாக்க பணம் கொடுக்கல் வாங்கல், அதே போல் உடல் ஆரோக்கியம், இந்த 3 விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, இந்த 18 நாட்கள் மட்டும்தான். மற்றபடி வேறு மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்கள ஜெயிக்கலாம், பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறவங்க நினைக்கிறவங்க வாங்கலாம், புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும். அரசு சார்ந்த ஆதாயங்கள், அனுகூலங்கள் நல்லா இருக்கும். ஆமாம். அதே போல் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறது, படிப்பு கல்வி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் வருமானம் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ பார்த்த அனைத்துமே பார்த்தோம்னாக்க கோச்சார பலன்கள் தான். இது உங்களுக்கு பொது பலன். உங்களுடைய முழுமையான பலன் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களுடைய ஜாதக பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அதே நேரத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை வருது. அதே போல் பார்த்தோம்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. இந்த மாதத்தில் 6 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது. ஆமாம், இவை அனைத்து முகூர்த்தத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அஷ்டமி, நவமி, கரிநாள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது இல்லை. தேய்பிரை, அஷ்டமி, அதே போல் கரிநாள் இவற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடனை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி பொதுவாக பார்க்கையில் இந்த குரோதி வருடம் தட்சிணாயன காலத்தில் பார்த்திங்கனாக்க செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க கொஞ்சம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள்.